அல்ல. ஆனால் அதையும் மீறி உங்கள் சிந்தையில் உதிக்கும் சில விஷயங்களில் எதை அடுத்து தேர்ந்தெடுக்கலாம் என்பதெல்லாம் நமது செயலாக இருக்கும். அதெல்லாம் புதுவிதமான கர்மாக்களை உருவாக்கிறதல்லவா? அந்த கர்மாக்களிலே நீங்கள் தேர்ந்தெடுப்பது இறைவன் வழிபாட்டை, சிவபெருமான் வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அப்படிங்கும் போது அவர் அந்த வழிபாட்டிலேயே அவரை நினைத்து கொண்டே நமது காலம் கழிகிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக எந்தவித தீய கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம், நல்ல கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம். அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த தீய கர்மா நல்ல கர்மான்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, எப்போதுமே மனதானது எங்கு லயத்திருக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடன் லயத்திருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் அன்பின் உருவமானவர். அவருடனே லயத்திருக்கும் போது இந்த உயிர் உடல், இந்த உயிர் ஒரு இடமாக கொண்டுள்ள இந்த உடலும் முழுவதுமாக அன்புமயமாக மாறும் அல்லவா? அப்போதுதான் நமக்கு தெரியும் அந்த அன்பின் வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒருத்தர் வந்துட்டு சரணடைந்து விட்டால், ஒருத்தன் தன்னை சரணடைந்து விட்டால் அவர்களை எப்பொழுதும் துறக்காதவனாக இறைவன் இருப்பார். இந்த சரணடைதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நமக்கு தெரியும். அது என்னதான் இருந்தாலும் மனசு வந்து அங்கங்கே அலைபாயும், அதெல்லாம் இல்லை. எது நடந்தாலும் சரி, எது நடப்பினும் சரி, எம்பெருமான் ஈசனின் கருணையினால், ஈசனின் ஆணையினால் நடப்பவை ஆகையால் நான் அதை அப்படியே எவ்வாறு வருகிறதோ அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவம் ஒருவரிடம் வந்துவிட்ட பின்னர் அது சரணடைதல் அப்படிங்கிற எல்லைக்கு சென்று விடுகிறது. எல்லாம் உன் பாதத்திற்கு, எது நடந்தாலும் உன் பாதத்திற்கு. அப்ப நான் இந்த இடத்துல வெறும் பொம்மையாகத்தான் இருக்கின்றேன், நீ என்ன செய்ய சொல்கிறாயோ செய்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் கண்டிப்பா அவர்களை இறைவன் துறப்பதில்லை, இறைவன் அவர்களை விட்டு நீங்குவதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த மாதிரி எல்லா பொருளுடனும் இணங்கி இருக்கின்ற இறைவன் யாரையும் எப்பவும் பிரிவதில்லை. சரி, அவரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடன் தான் இருக்கிறாரா? ஏன்னா சில பேர் கேட்கிறாங்கல்லவா, இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு. தெளிவாக சொல்லப்படுறது ஒண்ணுதான், உயிர் இருக்கிறதா இல்லையா? நாம் இயங்குகின்ற போது உயிர் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த உடலை விட்டு பிரிந்து விட்ட பின்னர் உயிர் சென்று விட்டது என்கின்றோம். எங்கிருந்து வந்தது, எங்கு சென்றது, எப்பொழுது பார்த்தீர்கள்? இதுதான் கேள்வி. அப்ப இதற்கான விடையை தேடி அலைந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த உயிரானது எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்தது, எங்கு செல்கிறது, இதை இந்த உடலுக்குள், இந்த உடலை விட்டு நீங்காமல் கட்டி வைத்தது யார், அவிழ்த்து விட்டது யார், இந்த உடலை விட்டு வெளியே செல் என்று அவிழ்த்து விட்டது யார், எந்த சக்தி? இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்கிறோம் என்றால் இந்த கடவுளின் தன்மையை பற்றின ஒரு தெளிவான புரிதலானது அங்கு கிடைக்கும். ஏன்னா எந்த உறுப்பில் உயிர் உள்ளது, எந்த இடத்தில் உயிர் உள்ளது, எதுவுமே தெரிவதில்லை இல்லையா? சாதாரண மானிட பிறவியாக இருப்பவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. ஞானிகளும் சித்தர்களும் கண்ட உண்மைகளை வந்துட்டு மறைபொருளாகவே சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர